எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் என்கின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்துலேருந்து ஒரு 3 நல்ல டாபிக் எடுத்து பேச போகிறேன். ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த புத்தகத்தை பற்றி. அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் இந்த புத்தகத்துலேருந்து ஒரு 3 டாபிக் எடுத்திருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த 3 டாபிக் எதுலான்னா, ஒன்று வந்து டிபெண்ட் பீப்புள், இன்னொன்று வந்து இன்டர் டிபெண்ட் பீப்புள், இன்னொன்று வந்து இண்டிபெண்ட் பீப்புள். இப்போது இந்த 3 டாப்பிக்குமே இந்த புத்தகத்தில் வருஷப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டிபெண்ட் பீப்புள், இண்டிபெண்ட் பீப்புள், இன்டர் டிபெண்ட் பீப்புள். ஏன் இப்படி வருஷப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து டிபெண்ட் பீப்புளாக இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து இண்டிபெண்ட் பீப்புளாக மாறுறாரு, இண்டிபெண்ட் பீப்புள்லேருந்து இன்டர் டிபெண்ட் பீப்புளாக மாறுறாரு. இப்படி படிப்படியாக தான் வராங்க. இப்போது ஏன் நம்ம இந்த டிபெண்ட் பீப்புள்லேருந்து இண்டிபெண்ட் பீப்புளாக மாறணும், இண்டிபெண்ட் பீப்புள்லேருந்து இன்டர் டிபெண்ட் பீப்புளாக ஏன் மாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஏன்னா டிபெண்ட் பீப்புள் வந்து எப்போவுமே ஒருத்தரை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அவராக எடுத்து பண்ணணும்னு நினைக்க மாட்டார். யாரோ ஒருத்தவங்களோட உதவியோட சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பார். அதே இது தான் தனியாக பொறுப்பு எடுக்க மறுப்பு தெரிவிக்கிறவங்க இந்த டிபெண்ட் பீப்புளாக இருப்பாங்க. இந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இண்டிபெண்ட் பீப்புள் சொல்லியிருந்தால, இவங்க வந்து சுயசார்பு, தன்னையே சார்ந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்து முடிக்கிறவங்க, பொறுப்பை எடுக்க பயப்பட மாட்டாங்க, எந்த ஒரு பொறுப்புனாலும் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர் டிபெண்ட் பீப்புள் ஒரு 2 இண்டிபெண்ட் பீப்புள், 2 பேருமே தனித்துவமாக தன்னை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். அவங்க 2 பேருமே எப்படி இணைஞ்சு இன்டர் டிபெண்ட் பீப்புளாக மாறுறாங்கன்னா, வின் டு வின் மெத்தடு யூஸ் பண்ணி அது மூலியமாக இன்டர் டிபெண்ட் பீப்புளாக மாறுறாங்களாம். வின் டு வின் மெத்தட்னா என்ன பார்த்தோம்னா, நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும், அந்த முறையில் இவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தனியாகவே தன்னை சார்ந்தே செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால போக முடியாது. எப்படியும் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இதை விட மேலே போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டிபெண்ட் பீப்புளாக இருக்கிறவங்க இதுக்கும் மேலே போய் நம்ம இன்னும் சாதிக்கணுங்கிறதுனால நான் ஒரு 2 இண்டிபெண்ட் பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இவங்களும் அவங்களும் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற திறமை மூலியமாக பெரிய பொறுப்புகளை எடுத்து அதை செஞ்சு கொடுத்து அது மூலயமா பெரிய பெரிய பலனை அடைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பெரிய சாதனை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இந்த இன்டர் டிபெண்ட் பீப்புளை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்களாம். புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படி இன்டர் டிபெண்ட் பீப்புளாக மாறுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல டிபெண்ட் பீப்புளாக இருந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரோஆக்டிவ் மெத்தடு அது மூலியமாக நம்ம இண்டிபெண்ட் பீப்புளாக மாறுறோம். ப்ரோஆக்டிவ் மெத்தட்னா வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த டிபெண்ட் பீப்புளாக இருந்து அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு நிறையா விஷயங்களை அவங்கள சார்ந்தே இருந்து அவங்க மூலயமா ஒரு பெரிய வேலையை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்குறீங்க ஒருத்தவங்க மூலயமா. உங்கள்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த வேலை தான் நாளைக்கு நமக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, அதுக்கு இந்த பொருள் தேவை, இந்த நேரத்தில் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி முன்கூட்டியே அந்த பொருட்களை எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற இடத்துல கிடைக்கிற மாதிரி ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது நீங்கள் இயல்பாக செய்கிறவங்கள விட நீங்கள் வேகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. மற்றவங்க இயல்பாக அவங்க வந்து ஒவ்வொன்றும் தேவைப்படுற நேரம் தான் போய் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. இது வந்து முன்கூட்டியே தயார் நிலையில் இருந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறவங்க. இதுதான் ப்ரோஆக்டிவ் மெத்தடு. இந்த மெத்தடு மூலயமா நீங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து இண்டிபெண்ட் பீப்புளாக மாறிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நீங்கள் இண்டிபெண்ட் பீப்புளாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வின் டு வின் மெத்தடு மூலயமா இன்டர் டிபெண்ட் பீப்புளாக மாற முடியும். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.